மனித சமுதாயம் அறிவியல் வளர்ச்சியில் புதிய உயரங்களை தொட்டுள்ளது. தொலைதூர இடங்களை கண்காணிக்க இயலாத காலத்திலிருந்து இப்போது பூமிக்கு பல லட்சம் கிலோமீட்டர் தூரத்திலுள்ள கிரகங்களைப் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ளும் நிலையை எட்டியுள்ளோம். இந்த முன்னேற்றத்தில் செயற்கைக்கோள்களின் பங்களிப்பு முக்கியமானது. ஆனால் இந்த செயற்கைக்கோள்கள் மற்றும் விண்வெளி பயணங்களின் எதிர்விளைவாக விண்வெளி குப்பைகள், ஸ்பேஸ் டிப்ரீஸ் என்று அழைக்கப்படும் பெரிய சிக்கல் உருவாகியுள்ளது. பயன்படுத்த முடியாத செயற்கைக்கோள்கள் மற்றும் வெடித்து சிதறிய பாகங்கள் விண்வெளியில் அதிகமாகி வருகின்றன. நாசாவின் விஞ்ஞானி டான் கெஸ்லர் விண்வெளி குப்பைகள் காலப்போக்கில் அதிகரிக்கக்கூடும் என்று எச்சரிக்கிறார். கடந்த 5 ஆண்டுகளில் விண்வெளி குப்பைகள் 50% அதிகரித்துள்ளன. 1978 நாசா விஞ்ஞானி டொனால்ட் ஜே. கெஸ்லர் உருவாக்கிய இந்த கோட்பாடு விண்வெளியில் குப்பைகள் ஒருவருடன் ஒன்று மோதும்போது இன்னும் அதிகமான குப்பைகளை உருவாக்கும் புவியியற்க சிக்கலை குறிப்பிடுகிறது.